ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காம்பேங்க் டிஜிட்டல் ஆப்பில் வந்து நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டையும் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதான் இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த வேலையில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரில் போனீங்கன்னு சொன்னால் அதில் பாருங்கள் பில் பேமெண்ட்னு சொல்லி இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். பில் பேமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். பில் பேமெண்ட்டை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து கேட்கும். மேலே பாருங்கள் உங்களோட அக்கௌண்ட் வந்து கேட்கும். உங்களோட 2 அக்கௌண்ட் இருந்தால் 2 அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை ஒரு அக்கௌண்ட் இருந்தால் ஒரு அக்கௌண்ட்டை வந்து அதில் பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, இப்போ இதில் நான் வந்து செலான் எலக்ட்ரிசிட்டி போர்ட் வந்து பில் பே பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பேமெண்ட் செய்யணுமோ சகல பேமெண்ட்டும் வந்து இதில் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ஈஸியாக வந்து நீங்கள் இந்த ஆப் ஒன்றிலேயே வந்து நீங்கள் சகல விதமான பேமெண்ட்டையும் வந்து செஞ்சு கொள்ளலாம். ஓகே, நான் இப்போ செலான் எலக்ட்ரிசிட்டி போர்ட் பேமெண்ட் செய்ய போகிறேன். செஞ்சோன்னு பாருங்கள் அதில் வந்துட்டு எவ்வளோ பேமெண்ட் இருக்குது. ஓகே, நான் இதில் ஒரு 400 ரூபா டைப் பண்ணுறேன். பேமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு டேட் கேட்குது. டேட்டை வந்து நீங்கள் அதில் போய்ட்டு செலக்ட் பண்ணி கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேட்டை. ஓகே, நான் இதில் பாருங்கள் டன் அண்ட் மேலே இருக்குது. டன்னாக கொடுத்துறேன். டன்னாக கொடுத்தோன்னு பாருங்கள் அக்கௌண்ட் நம்பர் கேட்குது. உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லில் பாருங்கள் மேலே வந்து அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, உங்களோட அக்கௌண்ட் நம்பர். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து இதில் டைப் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதில் இப்போ நான் வந்து அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து இதில் டைப் பண்ணுறேன். அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்ட் பில்லில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பரை வந்து நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு உங்களோட பில்லில் என்ன நேம் இருக்குதோ அந்த நேமை வந்து நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணுங்கள். பில்லில் இருக்கிற மாதிரியே என்ன நேம் இருக்கோ அந்த நேமை வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, நான் இப்போ இதில் டைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதில் டேர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணி போட்டு பாருங்கள். சாரி, இதில் நேம் சேஞ்ச் ஆகிட்டு. ஓகே, இப்போ நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்மிட்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி கோட் ஒன்று வரும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கல வந்து ஓடிபி உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஸோ ரெஜிஸ்டர் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்கள். ஓகே, ஓடிபியை கொடுத்துட்டு அதில் பாருங்கள் கன்ஃபார்ம்னு சொல்லி இருக்குது. ஸோ அந்த வகையில் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணினேன்னா ஓகே, எந்த பில் வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு. உங்களோட பில் வந்து நீங்கள் ஒரு ரிசிப்ட் மாதிரி வேணுமென்னு சொன்னால் நீங்கள் அதில் பாருங்கள். அதில் டவுன்லோட் சைபர் ரிசிப்ட்னு சொல்லியிருப்பாங்க, பிடிஎஃப்னு சொல்லி. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகினா இந்த மாதிரி தான் ரிசிப்ட் வந்து இருக்கும். இது வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து செஞ்சக்கூடிய ஆதாரம். ஸோ இதை நீங்கள் கவனமாக வச்சுக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த கொமர்ஷியல் பேங்க் டிஜிட்டல் ஆப் வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதாக்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுக்கிற என்னென்ன மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி இருக்குது. நீங்கள் அதில் போய்ட்டு அதை வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேமெண்ட்டும் வந்து செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் போது நன்றி, வணக்கம்.